தொகுதி மறுசீரமைப்பு நியாயமாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தென் மாநிலங்களில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைச்சு இது நியாயமா நடக்கலைன்னா நம்மளுடைய உரிமைகளுக்கு நம்மளுடைய குரல்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற வகையில ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி மீட்டிங்க தமிழ்நாட்டுல மார்ச் 22 தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடத்தினாருன்னு தெரியும். இதற்கு 7 மாநிலத்தைச் சேர்ந்த பல முக்கியமான தலைவர்கள் 4 முதல்வர்கள் வந்து கலந்துட்டாங்க அப்படிங்கறதும் நமக்கு தெரியும். ஆனா இத பத்தி இந்த கேவலமான ஜென்மமான அண்ணாமலை என்ன பேசுறா தெரியுமா? கேரளாவுக்கும் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நம்ம களிம வளத்தை அவங்க கொள்ளையடிச்சுட்டு போறாங்க. பதிலுக்கு கார்பேஜ கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டுல கொட்டுறாங்க. மேகதாதுல அணை கட்டியே தீர்வோம்னு டி.கே. சிவகுமார் பேசுறாரு. இதனால தமிழக மக்களுக்கு நல்லது அப்படின்னு அவர் போய் சொல்றாரு அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையில இருந்து திசை திருப்பறதுக்காக 2 மாநில மக்களுக்கிடையே சிண்டு முடிச்சு விடக்கூடிய ஒரு கேவலமான அற்பத்தனமான அரசியலை செய்யறாரு. இது மட்டும் இல்ல, இந்த ஃபங்க்ஷனை வந்து திமுக தன்னுடைய செலவுல நடத்துச்சா, அரசாங்கத்துடைய செலவுல நடத்துச்சா? இங்க உப்பு போட்ட பஜ்ஜியை திங்கிறதுக்காக உப்பு சப்பில்லாத பேச்ச கேட்கறதுக்காக இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. உங்களை சொல்லி தப்பில்ல சார். 10 வருஷமா மோடி சுட்ட ஊசி போன வடைய தின்னு தின்னு செத்து போன நாக்குக்கு பாக்குறது எல்லாமே ஊசி போன வடை பஜ்ஜி போண்டாவா தான் தெரியும்.